ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஜித் சாருடைய மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு பாருங்க. ஸோ அதில் வர சாங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கேட்டு பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் பண்ணி போடுங்கன்னு கேட்டீங்க. ஸோ அதில் ஒரு பிஜிஎம் தான் வந்து பண்ணாக்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இது ரீமேக் சாங் தான், பட் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணணும், குயிக்கோ ஷார்ட் ஸ்வீட்டோ நம்மளுடைய ஸ்டைலில் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணுற பிக்கில் வந்து பண்ணாக்க 2 பிக்கு மட்டும் பிஎன்ஜி வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பண்ணாக்க இந்த அடாப்ட் எக்ஸ்பிரஸ் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொல்லும், உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஐக்கன் இருக்கா, அந்த ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல இமேஜ் மாதிரி ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வந்து பண்ண ஃபைல் ஷோகம், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக வந்து பண்ணாக்க பேக் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே வந்து பண்ண டவுன் இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கணும். ஓகே, இதே சேம் மெத்தடில் இன்னொரு பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் பிஞ்சை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரொம்பவே ஈஸி தான், கொஞ்சம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிரீன் கலர் இருக்க சாங்குக்கு மேலே ஜஸ்ட் அந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணிட்டு சைடில் கலஃப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஸ்டார் ஐக்கன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணிட்டு ஒரு ஃபுல் இமேஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணல போதும், கட் அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிக் ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேல் வந்து பண்ணாக்க ஒரு 4 குரூப் இருக்கா, இதில் நம்ம பிக் எப்படி ஆட் பண்ணணும் நம்ம பார்க்கலாம். கீழே வந்து பண்ண பிக் ஒன்று ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே குரூப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மீட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன பிக் ஆட் பண்ணீங்களோ அதே சேம் பிக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா வேறு பிக் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். நான் சேம் பிக்கு ஆட் பண்ண போகிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த பிக்குக்கு நேரம் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு மேலுக்கு லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் எந்த மாதிரி ஷேணுமோ அந்த மாதிரி அசைன் பண்ணி கட்டை ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் காப்பியில் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட் ஆயிடுச்சா, இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த இருக்க 3த்துக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க 4த்துலேயும் ஆட் பண்ணிட்டேன், பட் இது வந்து பண்ணாக்க லாஸ்ட்டில் வந்து பண்ண கட்டே இருக்குது, இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? அது கட்டாக நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு இப்போ எறான அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்து இருக்கிறது 3த்துக்கு நம்ம வந்து பண்ணாக்க பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது ஆட் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் பிக் ஆட் பண்ண பாருங்கள். அந்த பிக் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்கள் பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்கா உங்கள் 2 விரலில் அட்ஜென்ட் பண்ணி வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் டூப்ளிகேட்டில் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ டூப்ளிகேட் பண்ண அந்த பிக் நிறைய லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பிக்கு 2க்கு மேலே வந்து பண்ண கொண்டு போய் விட்டுக்குங்க. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் கொடுத்துட்டு இந்த சைடில் ஸ்டார் கிளிக் பண்ணிவிட்டேன். இதே பிக்கை நீங்கள் பிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஸோ அப்படி இல்லைனாக்க இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணிங்கனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த லுக் வந்து பண்ணக்கு உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் முன்னாடி எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே சேம் மெத்தில் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அப்படியே கரெக்டாக வந்து பண்ணாக்க 3.15 செகண்ட் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் தடவை யூஸ் பண்ணி இதை வந்து பண்ணாக்க ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீனில் அந்த சைடில் லைட்டாக கவர் ஆகிற வரைக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க போதும். இப்போ ஜஸ்ட் அந்த லேயர்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த லேயருக்கு மேல் வர மாதிரி ஆட் பண்ணிவிட்டேன். கரெக்டாக இந்த லேயர் வந்து பண்ணாக்க 4.11 செகண்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயரிங் கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க மாஸ்க் இருக்கும், உள்ளே போனீங்கன்னாக்க இன்னொரு மாஸ்க் ஃபிட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் அணி கிளிக் பண்ணிட்டு மீட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்கு நிறைய லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க இன்னொரு பிக்கு நம்ம வந்து பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கு மூவ்ஃபிட் ஆட் பண்ணலாமா? ஜஸ்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் பிக்க நீங்க செலக்ட் பண்ணிட்டு, எஃபர்ட்குள்ள போயிட்டு ஆட் ஃபீட்ல கலர் ரேட் இருக்கா? அத இங்க செலக்ட் பண்றீங்க. இதுல எக்ஸ்பிரஷன் காமன் எஃபெக்ட் இருக்கும். அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு, இப்போ இந்த பிக்குக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு அங்க ஒரு கீ ஃப்ரேம், நெக்ஸ்ட் கொஞ்சமா தள்ளி போயிட்டு அங்க ஒரு கீ ஃப்ரேம். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இத வந்து பண்ண கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கங்க. சாரி இன்கிரீஸ் பண்ணிக்கங்க. அந்த பிரைட்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. ஓகே. இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். மறுபடியும் நம்ம ஆட் எஃபெக்ட்ல போயிட்டு இப்போ பிரல் இருக்கா? அத இங்க செலக்ட் பண்றீங்க. இதுல மோஷன் பல்னு எஃபெக்ட் இருக்கும். அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு சரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வேலைய வந்து பண்ண கொஞ்சம் கம்மியா இருந்தாலே போதும். ஒரு 0.15 வச்சுக்கலாம். ஓகே. அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ கீழ மோட்ஸ் இருக்கா? அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு சைட்ல கீ ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃபார்ம். நெக்ஸ்ட் முன்ன நம்ம கொஞ்சமா தள்ளி ஒரு கீ ஃபார்ம் ஆட் பண்ணி பாருங்க. அதுக்கு நேரா வந்துட்டு அவங்க ஒரு கீ ஃபார்ம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீ ஃபார்ம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க மேல மறையிற அளவுக்கு வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த 2 கீ ஃபார்ம் சென்டர் கொண்டு போயிட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ற மாதிரி கிராஃப் நீங்க செட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இப்போ நீங்க ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணிட்டு இதில் காப்பில இருக்கா? அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பிக்கை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் கிளியர் மாதிரி இருக்கா? அதை நீங்க செலக்ட் பண்றீங்க. ஜஸ்ட் இந்த பக்கெட்டையும் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்க ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணுங்க. அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிடும். ஓகே. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்க மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷோகும். இதில் பிக்கு ஆட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கேஃப் இருப்பாருங்க. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கிரே கலர் நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணிட்டு இதில் காப்பிலே இருக்கா? அதுக்கு செலக்ட் பண்றீங்க. இப்போ ஆரஞ்சு கலருக்கு அடுத்த கேப் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்லேயே கொடுத்துக்கணும். மேல் ஆட் ஆயிரும். இப்போ அந்த லேயருக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆரஞ்சு லேயருக்கு மேல் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு அந்த லேயரிங் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் இந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிடலாமா? ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிரே கலர் இங்கே செலக்ட் போயிட்டு இந்த கலெக்ஷன் கூட்டு ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண பிக்கு செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. உங்களோட பிக்கு சரி ஆடலைனாக்க உங்கள் வரலால் அட்ஜென்ட் பண்ணி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. இதே சேம் மெத்தடில் அடுத்து இருக்கிற 3 லேயருக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ண பிக்கு ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க எம்டியாக இருக்கும். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கிரே கலருக்கு நேர் கண்ணுமே இருக்கும். அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆகும். அதுக்கு மேலே இருக்கிற 3 குரூப்பு, அதுக்கு மேலே இருக்கிற சின்னதாக ஒரு லேயர். ஓகே. டோட்டலாக 5 லேயர் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு காப்பி 5 லேயர் இருக்கா? அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டோம். காப்பி பண்ணதே இங்கே பேஸ்ட் போயிட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு புல் லேயர் இருக்கா? அந்த லேயரை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே நீ கொண்டு போய் விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம அதில் போய் கட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு கிரே கலரில் நான் முன்னாடி பண்ண மாதிரி பாருங்கள். சாரி முன்னாடி பண்ணுங்க பாருங்கள். அதே மாதிரி தான். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கா? ஃபர்ஸ்ட் குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடுக்கிற போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணுற பிக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீல்டில் டிசிஷன் வேர்ப் இருக்கா? அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் ட்ரில்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு உங்களோட பிக்கு எந்த மாதிரி ஆட் ஆயிடுமோ அந்த மாதிரி அசைன் பண்ணி சாரி ரொம்ப இதாகுது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணி கொடுத்து அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு பிக்கு 2 குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடுக்கிற போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து விட்டுக்கும். ஓகே. அவ்வளோதான். ஸோ இதே சேம் மெத்தடில் தேர்டுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பொருள் பார்த்தோம்னா அந்த லுக் வந்து பண்ண உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதே சேம் மெத்தட் லாஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்க ஒரு லைக் மட்டும் தட்டிட்டுக்குங்க. ஸோ இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்கமிங்கில் வந்து பண்ணாக்க வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ரெடி பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஓகே. ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ்.